புரிதல் எப்படிக்கா? எப்படின்னே எனக்கு தெரியலடா. என் புரிதல் எனக்கு இந்த பிரபஞ்சத்தை இது நான் அன்னைக்கு தான் ரொம்ப நம்பினேன். அந்த கொல்கத்தால போய் சன்ரைஸ் பார்த்தேன் பார்த்தியா, அப்போ ரொம்ப ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அப்படியே இவ்வளவு மேகம் இருக்குது, அதுக்குலேருந்து அப்படியே இருந்துச்சு. அப்போ எவ்வளோ உயிர் கொடுக்காரு அதுக்கு, உயிருக்கு அப்படியே இருந்துச்சு. முழுசாக காட்டிட்டு அப்புறம் ஒரு பொன்னிறமான ஒரு கலர் வருது, அதுலேருந்து அப்படியே இருந்துச்சு. சூரிய கதிர்கள் பின்னாடி வருது, அதுக்கு இடையில இப்படி இப்படி ஆடுற மாதிரி ஒரு தோன்றல் வந்துச்சு. அது பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுதான் கடவுள் அப்படின்னு அப்போலேருந்து. எப்போக்கா இது நடந்துச்சு? இப்போ நான் இந்த 2-3 வருஷமாவே இந்த நம்பிக்கை இருக்குடா எனக்கு. ஆனால் இப்போ இந்த சூரியனோட இந்த ஊரில் தானக்கா பிறந்து வளர்ந்தீங்க? தான் பிறந்து வளர்ந்தானே. நம்ம கொழுக்குமலையும் பார்த்தல, சன்ரைஸும் பார்த்தல. நாங்கள் உழைப்பு வேலை 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 வேலைன்னு எங்கேயும் போகிறதில்ல. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு நிறையாலாம் தெரிஞ்சிருக்கு. உங்களை மாரி உள்ளவங்க நீங்கள் ஏதாவது சொல்கிறது நல்லதாக இருந்தால் எடுத்துக்கிருவேன். அப்படி ஒவ்வொருத்தரும் சொல்கிறேன் நல்லது. நான் சின்ன பொண்ணு இல்லை, நான் சொன்னால் எடுத்துப்பீங்களா? நீ நல்லதாக இருந்துச்சு எனக்கு அது உண்மை, இது கரெக்டு இந்த பொண்ணு சொல்கிறது அப்படின்னு. இப்போ நான் சொல்கிறோம்ல, இதில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் எடுத்துக்கிறீங்களா, நம்பிக்கை இல்லைன்னா இந்த கிளவி வயசெல்லாம் கிடையாது, இந்த கிளவி அதெல்லாம் சொல்லி சொல்லு அப்படின்னு நினைக்கிறேன். நான் அப்படி நினைக்கல. நல்லதாக இருந்தால் எடுத்துக்கிறணும். நல்லது. கும்பிட்டு இருக்கிறத விட நம்ம காலையில் எழுந்திரிச்சு, அதிகாலையில் எழுந்திரிச்சு இந்த பஞ்சபூதங்கள் 5 நினச்சி மனசுக்குள்ள நினச்சிட்டு நம்ம நினச்சதெல்லாம் கிடைக்கும், நம்ம கேட்குறது கிடைக்குதான்னு பார்ப்போம்னு ஒரு டெஸ்ட்டு தான் பண்ணேன். ஆனால் நான் கேட்க கிடைச்சிட்டே இருந்துச்சு. நான் மன நிம்மதியோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ஃபஸ்ட்டு இதுக்காக உங்களுக்கு நன்றி. இப்போ நல்லா இருக்கேன். இங்க கடவுள்னு நீங்க யாரை பாட்டி சொல்றீங்க? கடவுள் நான் இந்த சூரியன், சந்திரன், காற்று, நீர், நிலம், நெருப்பு, 5 பூதங்கள் தான். இதுதான். எப்படி நீங்க நன்றி சொல்றீங்க பாட்டி? எனக்கு இந்த அற்புதமான வேலை கொடுத்ததுக்கு ஒரு நன்றி. நான் நிறைய புதிய முகங்களாக டெய்லி பார்க்குறேன், அதுக்கு ஒரு நன்றி. எனக்கு மன சமாதானத்தையும் இந்த தருணத்திற்காகவும் உங்களுக்கு நன்றி. அப்படி நிறைய காரியங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு தெரிஞ்சும் தெரியாமலும் தவறு செய்யணும்னா மன்னிச்சிருங்க. இதுதான் அவங்கள்ட்ட கேட்க போறேன். உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுத்தாரு, கோவம் இல்லைங்களா அவர் மேல? அது இவரை நினைக்கிறதுக்காக கொடுத்துருக்காரு. என்கிட்ட இருந்து அம்பட்டும் பிடுங்கிட்டு, அது பிடுங்கி அந்த மகிமையே தெரியாம என்னெல்லாம் அப்படி மனசுக்குள்ள தோணிச்சோ எனக்கு தெரியாது. அப்படி ஒரு தோன்றல் என் மனசுக்குள்ள நான் அவங்கள்ட்ட பேசுனதுக்கு அப்புறம் எப்படி இருந்தாலும் அந்த அளவுக்கு இப்போ நீ வர. அப்போ நீங்க நல்ல நிலைமையில இருக்கிறப்போ கடவுள்கிட்ட என்ன பாட்டி கேட்டதே இல்லை. நான் ஒரு விளக்கு கூட பட மாட்டேன். எல்லாரும் நல்லா சாமி கும்பிடுவாங்க, நான் கோயிலுக்கு போக மாட்டேன், கும்பிட மாட்டேன், வெக்கப்பட்டுக்கிட்டு போகவும் மாட்டேன். எல்லாருக்கும் முன்னாடி சாமி இப்படி கையை வச்சு கும்பிடுறது கூட ஒரு வெக்கம் தெரியும் எனக்கு. அப்போ ஆடம்பரம் கூடுதல் அதெல்லாம் என்னை அழிச்சு ஒரு மனுஷியா கடவுள் பிள்ளையா வச்சிருக்காரு. இப்போ இப்படி பட்டை ஓடுறது கூட வெக்கப்பட மாட்டேன்.